அடியார்களே, நாம் அனைவரும் இராமாயணத்தை படித்து ராமபிரானை வணங்கி நலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த இராமாயணம் எப்படி நமக்கு கிடைத்தது, அதை இயற்றியவர் யார் என்பதை பற்றி ஆன்மீக மலரில் வந்த இந்த நல்ல தகவலை அனைவரும் தெரிந்து கொள்ள அடியனுக்கு தெரிந்த அளவில் பதிவு செய்கின்றேன். துளசிதாசர் ராமர் அவதரித்த அயோத்திக்கு யாத்திரையாக புறப்பட்டார். வழியில் களைப்பாக இருந்ததால் ஆலமரத்து நிழலில் ஒதுங்கினார். அங்கு 2 துறவிகள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொண்டு இருந்தார்கள். அதில் ஒருவர், வால்மீகி இராமாயணத்திற்கு இணையான காவியம் வேறு எதுவும் இல்லை என்று சொல்கின்றார். அதற்கு மற்றொரு துறவி, தாங்கள் சொல்வது உண்மைதான், ஆனால் பண்டிதர்கள் மட்டுமே அதை படிக்க முடியும், பாமர மக்கள் அதை படித்து புரிந்து கொள்ள முடியாதே என்று வருத்தமாக சொல்கின்றார். இதை கேட்ட துளசிதாசர் மனதில் இராம காவியத்தை எளிய நடையில் இயற்றும் முயற்சியில் ஈடுபட்டார். அந்த எண்ணம் நடந்தேறியது. அதற்கான முயற்சியில் இந்தியில் மொழிபெயர்த்து ராமசரித மானஸ் என்னும் பெயரில் இராமாயணத்தை எழுதினார். இதன் எளிய நடையால் ராம காவியம் நாடெங்கும் பரவியது. அந்த இராமாயணமே நமக்கு இப்பொழுது மிக சிறப்பாக கிடைத்தது. அதை படித்து நாம் எல்லாமல்ல ராமபிரானை வணங்கி நலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நல்ல தகவலை அனைவரும் தெரிந்து கொள்ள தாங்கள் நண்பர்கள் உறவினருக்கு பார்வையிட செய்யுங்கள். துளசிதாசர் அவர்களையும் வணங்கி ராமபிரானையும் வணங்கி நாமும் நலமாக வாழ்வோம். அனைவரும் நலமாக வாழ ராமபிரானை வணங்கி பிரார்த்தனை செய்வோம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம், திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.